Hello everyone. When you solve regression analysis problems, keep in mind the following points. For the given tabular value in x and y, find summation of x, summation of y, summation of xy, summation of x square and summation of y square. In the problem, if x is given, then find y. If y is given, then find x. Apply the formulas correctly for regression line of y on x and regression line of x on y. Thank you so much for your listening. Welcome to this lecture. இன்னைக்கு கிளாஸில் regression linesக்கான ப்ராப்ளத்தை பார்க்கலாம். The following table gives age x in years of cars and annual maintenance cost y in 100 rupees. இதில் எக்ஸில் ஒரு கார்னுடைய ஏஜ் கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு இயரில் அதனுடைய மெயின்டெனன்ஸ் காசு 1500 rupees அப்படின்னா 1500 ரூபா. முதல் வருஷத்தில் 1500 ரூபா ஆகுது. இதுவே மூணாவது வருஷத்தில் அதனுடைய மெயின்டெனன்ஸ் காசு 1800 அதாவது 1800 ரூபா. சிமிலர்லி அஞ்சாவது வருஷத்தில் 2100 ரூபா ஆகுது. ஏழாவது வருஷத்தில் 2300 ரூபா. ஒன்பதாவது வருஷத்தில் 2800 ரூபா ஆகுது. இப்போ எஸ்டிமேட் த மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ஃபார் ஏ 4th year old கார் ஆஃப்டர் ஃபைண்டிங் த ரெக்ரெஷன் ஈக்குவேஷன். ஃபைண்ட் த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். இப்போ இதில் ஃபஸ்ட்டு வருஷத்துக்கான மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இருக்குது, மூணாவது வருஷத்துக்கான மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இருக்குது, அடுத்தது அஞ்சாவது வருஷத்துக்கான மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இருக்குது. இப்போ எது மிஸ் ஆகுதுன்னா நாலாவது வருஷம் மிஸ் ஆகுது. இப்போ நாலாவது வருஷத்தில் அதனுடைய மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எவ்வளவு இருந்திருக்கும், இதான் கேள்வி. அப்படின்னா எக்ஸ்னுடைய மதிப்பு கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து எதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஒய்னுடைய மதிப்பை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ ரெக்ரெஷன் லைன்ன்றது பிரேக் ஆகி நடுவில் இருக்கக்கூடிய வேல்யூஸ்க்கான மதிப்பை அக்யூரேட்டாக தரதுக்கான ஒரு ப்ரொசீஜர். இதில் இன்னொன்று கேட்டிருக்காங்க, கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட், ஃபைண்ட் த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். நான் எக்ஸ்னுடைய மதிப்பை எழுதியிருக்கிறேன். அடுத்தது ஒய்னுடைய மதிப்பு சமேஷன் ஆஃப் எக்ஸ் தென் சமேஷன் ஆஃப் ஒய். சமேஷன் ஆஃப் எக்ஸுங்கிறது எல்லா வேலையும் ஆட் பண்ணிங்கன்னா 25 தென் சமேஷன் ஆஃப் ஒய் 99. எக்ஸும் ஒய்யும் மல்டிஃபிகேஷன் பண்ணும். 1 மல்டிப்ளைட் வித் 15, 3 மல்டிப்ளைட் வித் 18, 54, 5 மல்டிப்ளிகேஷன் வித் 21, 105 அண்ட் 7 மல்டிஃபிகேஷன் வித் 23, 161, 9 multiplication with 22, 198. This value is xy. Then x square. x ஸ்கொயர் பண்ணணும். ஒரு டேர்ம் 1 ஸ்கொயர் பண்ணும்போது 1, 3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9, 5 ஸ்கொயர் பண்ணும்போது 25, 7 ஸ்கொயர் பண்ணும்போது 49, 9 ஸ்கொயர் பண்ணும்போது 81. தென் y ஸ்கொயர் 15 ஸ்கொயர் பண்ணும்போது 225. சிமிலர்லி ஒயில் இருக்கக்கூடிய எல்லா டைமையும் ஸ்கொயர் பண்ணுறேன், இதை எழுதிக்கணும். இங்கே சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஒய், சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், சமேஷன் ஆஃப் ஒய் ஸ்கொயர். இப்போ ரெக்ரெஷன் லைனை நீங்கள் சால்வ் பண்ணுங்கன்னா இவங்க எல்லாருமே தேவை. மொத்தம் எத்தனை பேர்? மொத்தம் 5 பேர். சமேஷன் ஆஃப் எக்ஸ், சமேஷன் ஆஃப் ஒய், சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஒய், சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், தென் சமேஷன் ஆஃப் ஒய் ஸ்கொயர். இதில் எக்ஸ்னுடைய மதிப்பை எக்ஸ்னுடைய மதிப்பு தான் கிவன். எதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? ஒய்னுடைய மதிப்பை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ என்ன லைனை சூஸ் பண்ணோம்னா ரெக்ரெஷன் லைன் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ். இதை ஒன்றும் சிம்பிளாக சொன்னால் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒய் வரணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒய் இருப்பார், ரைட் ஹேண்ட் சைடில் எக்ஸ் எடுத்துகிட்டு எக்ஸ்னுடைய மதிப்பை சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது ஆன்சர் கிடைக்கணும். அப்போ ரெக்ரெஷன் லைன் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ். இப்போ ரெக்ரெஷன் லைன் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ்னால் அதுக்கான ஃபார்முலாவை ஞாபகத்தில் வச்சுட்டு இருக்கணும். இப்போ நம்பர் ஆஃப் டேட்டா 5. எக்ஸ் பார் ஃபைண்ட் அவுட் பண்ணு. ஏன் எக்ஸ் பார் ஃபைண்ட் அவுட் பண்ண? அது ரெக்ரெஷன் லைன் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ்க்கான ஃபார்முலா ஒய் மைனஸ் ஒய் பார் ஈக்குவல் பிஒய்எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். எக்ஸ் பாருங்கிறது எல்லா வேல்யூ சமேஷன் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் வேல்யூஸ். இது மீன் வேல்யூ, எக்ஸனுடைய மீன் வேல்யூ 5. அதேமாதிரி ஒய்னுடைய மீன் வேல்யூ 19.8 சமேஷன் ஆஃப் ஒய் டிவைடட் பை என். அடுத்து இதில் என்ன தேவைன்னா பிஒய்எக்ஸ்க்கான ஃபார்முலா என் சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் மைனஸ் சமேஷன் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு சமேஷன் ஆஃப் ஒய் டிவைடட் பை என் சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சமேஷன் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். இப்போ நான் ஏற்கனவே பிகினிங்கில் சொன்ன மாதிரி சமேஷன் ஆஃப் எக்ஸ், சமேஷன் ஆஃப் ஒய், சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஒய், சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் சமேஷன் ஆஃப் ஒய் ஸ்கொயர். அந்த வேல்யூலாம் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா ரெக்ரெஷன் லைன் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ n into summation of xy, என்னுடைய வேல்யூ 5, summation of xy இனுடைய வேல்யூ
533 minus summation of x நோடைய வேல்யூ 25 multiplication with 99 அது summation of y divided by n நோடைய வேல்யூ வந்து 5 multiplication with summation of x square 165 minus 25 the whole square. இது simplification பண்ணும்பொழுது byx நோடைய வேல்யூ வந்து 0.95. இப்போ யார் நம்ம கையில் இருக்கிறாங்கன்னா y பார் இருக்குது, x பார் இருக்குது, byx இருக்குது. இதை கொடுத்துருக்கூடிய ஈக்குவேஷன் சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது y minus 19.8 byx நோடைய மதிப்பு 0.95 into x minus 5. இப்போ மைனஸ் 0.95 உள்ள மல்டிஃபிகேஷன் பண்ணி 0.95x மைனஸ் 5 0.95 அவரோட மல்டிஃபிகேஷன் பண்ணும். மைனஸ் 9.8 இந்த சைடு வரும்போது ப்ளஸ்ஸாக மாறும். இதை ஆட் பண்ணிங்கன்னா 15.05. இதான் வந்து எனக்கு தேவையான y on x. தட் மீன்ஸ் y வந்து அன்னோன் வேல்யூ, x வந்து தெரியும். ரெக்ரெஷன் லைன் ஆஃப் y on x. இப்போ எக்ஸ்னுடைய மதிப்பு என்ன கேட்டிருக்காங்கன்னா 4. அது 4வது வருஷத்தில் அதனுடைய மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து எவ்வளோ இருக்கும். எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்த 4 சிம்பிளாக சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். கால்குலேட்டரில் இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது ஆன்சர் வந்து 18.85 100 rupees. தட் மீன்ஸ் 1885 rupees வந்து கரெக்டாகும். இப்போ 4வது வருஷத்தோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட். அடுத்தது கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்கான ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்ச n இன்ட்டு சமேஷன் ஆஃப் xi yi மைனஸ் சமேஷன் ஆஃப் xi டிவைடட் பை சமேஷன் ஆஃப் yi root of n summation of xi square minus summation of xi the whole square root of n summation of yi square minus summation of yi the whole square. நான் உங்களுக்கு ஆல்ரெடி நடத்திருக்க வச்சு ஜஸ்ட் வேல்யூஸ்லாம் summation of xi summation of xi summation of yi இந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூஷன் பண்ணுறீங்க. நியூமரேட்டர் கண்டுபிடிக்கிறீங்க, அடுத்து டினாமினேட்டர் கண்டுபிடிச்சிட்டு வெயிட் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்னன்னு கிடைக்குதுன்னா கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் மதிப்பு 0.9184. Then second problem, obtain the line of regression of y on x for the data given below. x நுடைய மதிப்பு இருக்குது, y நுடைய மதிப்பு இருக்குது. அடுத்த ரெண்டாவது ப்ராப்ளத்தில் அவங்க இந்த மாதிரி டேபிளர் காலம் வேல்யூலாம் தரல, ஸ்ட்ரைட்டாக அவங்க சமேஷன் ஆஃப் எக்ஸ், சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், சமேஷன் ஆஃப் ஒய், சமேஷன் ஆஃப் ஒய் ஸ்கொயர் அண்ட் சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஒய்னுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. த ஃபாலோயிங் டேட்டா regarding the height y and weight x of 100 college students are given. Find the equation of regression line of height on weight அப்படின்னு கொடுத்துருக்காங்க. height வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, y வேல்யூ ரெப்ரசன்ட் பண்ணுது. weight எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, x வேல்யூ ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போ இந்த இடத்துலையும் regression line of y on x தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்னது போல் regression line of y on x ஃபைண்ட் அவுட் பண்ணால் என்னென்ன கண்டுபிடிக்கணும், summation of x, summation of y, summation of xy, summation of x square, then summation of y square ஃபைண்ட் அவுட் பண்ணுறது நல்லது. எக்ஸ்னுடைய மதிப்பு எழுதியிருக்கிறேன். அடுத்தது ஒய்னுடைய மதிப்பு, எக்ஸ்னுடைய வேல்யூலாம் சம் பண்ணி எழுதுகிறோம். summation of x 12.28, then summation of y 209.1, summation of x square இது நீங்கள் கால்குலேட்டரில் ஸ்கொயர் பண்ணலாம். 1.53 ஸ்கொயர் பண்ணும்போது 2.3409, தென் 1.78 ஸ்கொயர் பண்ணும்போது 2.1684. சிமிலர்லி எக்ஸில் இருக்கக்கூடிய மற்ற வேல்யூஸ் எல்லாத்தையுமே ஸ்கொயர் பண்ணி எழுதுகிறேன். அடுத்தது எக்ஸும் ஒய்யும் மல்டிஃபிகேஷன் பண்ணணும், டேர்ம் வைஸ் மல்டிஃபிகேஷன். 1.53 33.50 மல்டிஃபிகேஷன் பண்ணும்போது 51.255, 1.78 36.30 மல்டிஃபிகேஷன் பண்ணும்போது 64.614, 2.60 40.000 மல்டிஃபிகேஷன் பண்ணும்போது 104. சிமிலர்லி மற்ற டேர்ம்ஸ்லாம் டேர்ம் வைஸை மல்டிஃபிகேஷன் பண்ணும்போது எக்ஸ்ஒயினுடைய மதிப்பு கிடைக்குது. அதனுடைய சமேஷன் வந்து 537.949. ரெக்ரெஷன் லைன் ஆஃப் y on x, y வந்து லெஃப்ட் சைடில் வரும், y மைனஸ் y பார் b y of x into x minus x பார். அடுத்தது ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட்கான ஃபார்முலா byx n summation of xy minus summation of x into summation of y n summation of x square minus summation of x the whole square. இதில் இன்னும் என்னென்ன தேவைன்னா x பார் தேவை, அடுத்தது y பார் தேவை. b of y of x நுடைய வேல்யூ 9.726, தென் சமேஷன் ஆஃப் x பார் நுடைய வேல்யூ, சமேஷன் ஆஃப் x மொத்தம் 5 வேல்யூ இருக்குது, அதை டிவைட் பண்ணும்போது 2.456, தென் y பார் நுடைய வேல்யூ சமேஷன் ஆஃப் y டிவைடட் பை n 209.1 டிவைடட் பை 5 41.82. ஃபார்முலாஸை சப்ஸ்டியூட் பண்ணும்போது y மைனஸ் 41.82 ஈக்குவல், இது கோஎஃபிஷியன்ட் வேல்யூ,
9.7726 x minus x bar நுடைய வேல்யூ. இப்போ 9.72 உள்ள மல்டிஃபிகேஷன் பண்ணும்போது 9.72x minus 23.887, இந்த minus 1441.82 லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும்போது ப்ளஸ்ஸாக மாறும். அதை minus 23.87 கூட ஆட் பண்ணும்பொழுது y equal 17.932, இங்கே x வந்து மிக்ஸ் ஆயிருக்கு, x இதில் இது கான்ஸ்டன்ட் உடைய 17.932 ப்ளஸ் 9.726 x நுடைய வேல்யூ. ஃபார் த செகண்ட் ப்ராப்ளம் x பார் summation of x divided by n வந்து 100னு கொடுத்துருக்காங்க. 1000 15,000 divided by 100 150 வந்து கிடைக்கும். அதேமாதிரி y பார் summation of y divided by n 6800 divided by 100 68னு கிடச்சிருக்கு. அடுத்தது p of y of x n summation of x y ஏற்கனவே ப்ராப்ளத்தில் இருக்குது. summation of x summation of y summation of x square summation of x the whole square. இது சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது 0.1 வந்து கிடைக்குது. the regression line of height y on weight x, அதேமாரி regression line of y on x, y minus y bar b of y of x x minus x bar. y bar நுடைய மதிப்பு 68, b of y of x நுடைய வேல்யூ 0.1, then multiplication with x minus 150. இது சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது y நுடைய வேல்யூ 0.1x plus 53னு கிடைக்குது. Then for the third problem, for 10 observation on price x and supply y, the following data were obtained in appropriate units. இதிலையும் டேபிளர் காலம் தராமல் summation of x நுடைய வேல்யூ, summation of y, summation of x square, summation of y square, then summation of x y இருக்குது. Obtain the two lines of regression and estimate the supply when the price is 16 units. இதில் ரெண்டு கண்டுபிடிக்கணும். obtain the two lines of regression, regression line of y on x கண்டுபிடிக்கணும், x on y கண்டுபிடிக்கணும். then estimate the supply when the price is 16 units. ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா எக்ஸ்னுடைய மதிப்பு, எக்ஸ்னுடைய மதிப்பு வந்து 16. இப்போ எதை கண்டுபிடிக்கணும்? சப்ளை வந்து கண்டுபிடிக்கணும், ஒய்னுடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும். இதுக்கு எந்த லைனை யூஸ் பண்ணிங்க? ரெக்ரெஷன் லைன் y on x யூஸ் பண்ணுவீங்களா அல்லது ரெக்ரெஷன் லைன் x on y யூஸ் பண்ணுவீங்களா? y லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரணும், x வந்து ரைட் ஹேண்ட் சைடு வரணும். அப்போ எந்த ஃபார்முலா கரெக்டாக இருக்கும்? y on x. இதுவே சப்ளை கொடுத்துட்டு ப்ரைஸ் கேட்டிருந்தாங்கன்னா எதை யூஸ் பண்ணியிருக்கோம்? ரெக்ரெஷன் லைன் ஆஃப் x on y வந்து யூஸ் பண்ணியிருக்கணும். மற்ற எல்லா ப்ரொசீஜரும் சேம் தான் போன ப்ராப்ளம் மாதிரி. என்னுடைய மதிப்பு வந்து 10, எக்ஸ் பார் கண்டுபிடிக்கிறீங்க. அடுத்தது ஒய் பார், எக்ஸ் பார்னுடைய மதிப்பு 13, ஏன்னா 130 டிவைடட் பை 10, ஆன்சர் வந்து 13. சமேஷன் ஆஃப் ஃபைனுடைய மதிப்பு 220 டிவைடட் பை 10, ஆன்சர் வந்து 22. தென் த ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y on x, n summation of xy minus summation of x into summation of y, n summation of x square summation of x the whole square. இது ஜஸ்ட் வேல்யூஸ் மட்டும் சப்ஸ்டியூஷன் மட்டும் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா ஆன்சர் 1.015 வந்து கிடைக்குது. தென் ரெக்ரெஷன் லைன் ஆஃப் y on x, y minus y bar b y of x x minus x bar minus 22, b of y of x நுடைய வேல்யூ வந்து 1.015 x minus 13. இதை உள்ள மல்டிஃபிகேஷன் பண்ணி 1.015x 1.05 மைனஸ் 13 கூட மல்டிஃபிகேஷன் பண்ணுறோம். மைனஸ் 22 அகெயின் மைனஸ் 22 லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ப்ளஸ்ஸாக மாறும். அதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஒயினுடைய வேல்யூ 1.015x ப்ளஸ் 8.805. தென் ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x on y, இதுக்கு b of xy னுடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். n summation of xy minus summation of x into summation of y, n summation of y square into summation of y the whole square. ரெண்டு ஃபார்முலாவும் நல்லா மெமரி பண்ணி வச்சுருக்கோம். அடுத்தது என்னுடைய மதிப்பு சப்ஸ்டியூஷன் பண்ண summation of xy summation of x summation of y இதெல்லாம் சப்ஸ்டியூஷன் பண்ண சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்பொழுது 0.9114 கிடைக்குது. தென் ரெக்ரெஷன் லைன் ஆஃப் x on y, அதுக்கான ஃபார்முலா x minus x bar equal bxy y minus y bar. x நுடைய வேல்யூ minus 13, 0.9114 y minus 22. சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது x நுடைய வேல்யூ 0.114 y minus 7.0508. இதில் we are to estimate the supply y when the price x is given.
Therefore, we have to use the regression line of y and x. X உடைய value 16. அதில் x உடைய மதிப்பு 16 போன ப்ராப்ளம் ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, y உடைய வேல்யூ அதில் சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது 25.0405 வந்து ஆன்சர் வந்து கிடைக்குது. இதுவே சப்ளை கொடுத்துட்டு ப்ரைஸ் கேட்டிருந்தா எதை யூஸ் பண்ண, ரெக்ரெஷன் லைன் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய் வந்து யூஸ் பண்ணணும். Then final problem. A panel of 2 judges A and B grade 7 TV serial performance by awarding marks independently as shown in the following table. இப்போ 7 விதமான சீரியல் இருக்குது. அந்த 7 விதமான சீரியல் இப்போ டிவியில் ஓட சீரியல் இருக்குங்களா, அதுக்கு வந்து மார்க் வந்து கொடுக்குறாங்க. மார்க் ஏங்கிற ஜட்ஜ் வந்து கொடுத்த மார்க்ஸில் இது ஏங்கிற ஜட்ஜஸ் கொடுத்த மார்க் இது. அடுத்தது பிங்கிற ஜட்ஜஸ் வந்து கொடுத்த மார்க் 40, 38, 36, 35, 39, 37 and 41. The 8th TV performance which judged by D could not attend was awarded 37 marks by Judge A. 8வது டிவி சீரியல் ஒன்று இருக்குது. அந்த 8வது டிவி சீரியலுக்கு யார் மார்க்கு கொடுத்துருக்காங்கன்னா, ஏ வந்து மார்க்கு கொடுத்துருக்காரு. வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்காருன்னா 37 மார்க் கொடுத்துருக்குறாரு. பி வந்து அதை அட்டன் பண்ணலை. If the judge B has also been presented, ஒரு வேளை ஜட்ஜ் B இருந்திருந்தார்னா அவர் எவ்வளோ மார்க் கொடுத்துருப்பாரு, how many marks would be expected to have been awarded by him to the 8 TV performance. இதுவே கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கேட்டிருக்கும்போது இப்போ 2 ஜட்ஜுக்கும் எந்த அளவுக்கு ஒரே விதமான மார்க் கொடுத்துருக்காங்களா இல்லை ரொம்ப வேரி ஆகுதான்றது எதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். கார்லேஷன் அனாலிசிஸ், கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் சொல்ல n சமேஷன் ஆஃப் எக்ஸ் அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா ஆர்னுடைய மதிப்பு தெரிஞ்சிடும். ஆனால் இதில் இப்போ இந்த எஸ்டிமேட் எதுக்காக ரெக்ரெஷனுடைய ரோல் வந்து இங்கே ப்ளே ஆகுதுன்னா, இப்போ 8வது டிவி சீரியல் இருக்குது. யார் வந்து மார்க் கொடுத்துருக்குறாருன்னா ஜட்ஜ் ஏ வந்து மார்க் கொடுத்துருக்குறாரு. அப்போ ஜட்ஜ் பி வந்து என்ன மார்க் கொடுத்துருப்பாருன்னு கேட்டாங்கன்னா கார்லேஷன் அனாலிசிஸில் சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கான ஆன்சர் எதுலேருந்து வரும், ரெக்ரெஷன் அனாலிசிஸ். நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைனை ஃபிட் பண்ணும் பொழுது இப்போ ஜட்ஜ் ஏ கொடுத்துருக்கூடிய வேல்யூ வந்து எக்ஸாக எடுத்துக்கலாம், ஜட்ஜ் பியினுடைய வேல்யூ ஒய்யை எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ்னுடைய மதிப்பு தெரியும், எதை கண்டுபிடிக்கணும், ஒய்னுடைய மதிப்பை கண்டுபிடிக்கணும். இப்போ ரெக்ரெஷன் லைன் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ் யூஸ் பண்ணும்பொழுது ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். இப்போ இதில் என்னென்ன நம்மளுக்கு தேவைன்னா எக்ஸ் பார் தேவை, ஒய் பார் தேவை. சமேஷன் ஆஃப் எக்ஸ் மொத்தம் எத்தனை சமேஷன் ஆஃப் எக்ஸ்னுடைய வேல்யூ எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறீங்க. ஆட் பண்ணிவிட்டு 7ஆல் டிவைட் பண்ண மொத்தம் 7 அப்சர்வேஷன் இருக்குன்னா 7ஆல் டிவைட் பண்ணும்போது 43. தென் ஒய் பார்னுடைய வேல்யூ சிமிலர்லி ஒய்னுடைய எல்லா வேல்யூ ஆட் பண்ணுறீங்க. ஆட் பண்ணிவிட்டு 7ஆல் டிவைட் பண்ணும்போது 38. தென் எக்ஸ்னுடைய வேல்யூ, ஒய்னுடைய வேல்யூ, சமேஷன் ஆஃப் எக்ஸ், சமேஷன் ஆஃப் ஒய், the same procedure, the same story. ஒன்ஸ் அகைன் கண்டினியூஸ். எக்ஸ் ஒய்னுடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஸ்கொயருடைய வேல்யூ போதுங்க, ஒய் ஸ்கொயர் தேவையில்லை. ஏன்னா பி ஒய் ஆஃப் எக்ஸில் சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் இருந்தால் போதும், சமேஷன் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். இது 2 வேல்யூ மட்டும் இருந்தால் அதனால தான் எக்ஸ் ஸ்கொயரோடு அவங்க ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காங்க. பி ஆஃப் ஒய் ஆஃப் எக்ஸ் என் சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் மைனஸ் சமேஷன் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு சமேஷன் ஆஃப் ஒய் டிவைடட் பை என் சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சமேஷன் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். வேல்யூஸை சப்ஸ்டியூஷன் பண்ணுறீங்க. இது எல்லாமே உங்களுக்கு சிம்பிளான ப்ரொசீஜர். கால்குலேட்டரில் இதை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். பி ஆஃப் ஒய் ஆஃப் எக்ஸ்னுடைய வேல்யூ 0.75. Then the regression line of y on x, y minus y bar, b of y of x, x minus x bar. Y bar நுடைய வேல்யூ ஏற்கனவே ப்ரீவியஸாக ஃபைண்ட் அவுட் பண்ணது 38. தென் x bar நுடைய வேல்யூ 43. b of y of x நுடைய வேல்யூ 0.75. 0.75 உள்ள மல்டி 0.75x 0.75 மல்டிஃபிகேஷன் வித் 43 மைனஸ் 38 இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் 48 ஆட் பண்ணும் பொழுது y மதிப்பு 0.75x ப்ளஸ் 5.75. இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குன்னா எக்ஸ்னுடைய மதிப்பு 37, ஜட்ஜ் ஏ கொடுத்த மார்க் இருக்குது. அதே எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். இப்போ ஒய்ங்கிறதா வந்து ஜட்ஜ் பி மதிப்பு 33.5 மார்க்ஸ். ஒரு வேளை ஜட்ஜ் பி இருந்திருந்தாருன்னா அது எவ்வளோ மார்க் கொடுத்துருப்பாரு, 8வது கேண்டிடேட் அதாவது 8வது டிவி சீரியலுக்கு 33.5 மார்க் கொடுத்துருப்பார். 33.5 marks would be expected to have been awarded to the 8 TV performance. So long the story has been considered, காரலேஷன் கோஎஃபிஷியன்ட்ன்றது எக்ஸ் டேட்டாவுக்கும் ஒய் டேட்டாவுக்கும் எந்த அளவுக்கு ஒத்து போகுதுன்றதை மட்டும்தான் சொல்லுமே தவிர, ஒருவேளை எக்ஸ்னுடைய தெரியாத ஒரு மதிப்பு இருந்ததுன்னா ஒய்னுடைய மதிப்பு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமானா காரலேஷன் அனாலிசிஸ் கேட்டால் ஆன்சர் கிடையாது.
அது ரெக்ரெஷன் அனாலிசிஸ் கிட்ட கண்டுபிடிக்கல. எக்ஸ் கொடுத்துட்டு ஒய் கண்டுபிடிக்கணும், ரெக்ரெஷன் லைன் ஆஃப் ஒய் அண்ட் எக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஒருவேளை ஒய் கொடுத்துட்டு எக்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா ரெக்ரெஷன் லைன் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய் வந்து யூஸ் ஆகும். புரியுதுங்களா? Thank you so much for your listening and have a great time.